philosophy time. அதாவது நமக்கு பிடிச்சிருக்கிறவருக்கு வேற ஒருத்தரை பிடிக்குதுன்னா அது நமக்கு பிடிக்காம போய் இதனால நமக்கு பிடிச்சிருக்கிறவருக்கு நம்மளை பிடிக்காம போய் கடைசியில் நமக்கு பிடிச்சிருக்கிறவரை பிடிக்காம போயிடுது. என்னடா இப்படி லுச்சாத்தனமா லூசுத்தனமா கிறுக்குத்தனமா பைத்தியாரத்தனமா என்னமோ கர்மத்தை வளர்றேன்னு என்ன நீங்கள் திட்டலாம். பட் சீரியஸ்லி நான் இதை எழுதலை. இது இன்னைக்கு வந்திருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஏதோ ஒரு ஃபிலாசபி. ஒரு அதி புத்திசாலித்தனமான யாரோ ஒன் சைட் லெவலில் தோற்று போன ஒருத்தர் தான் கடுப்பில் கழிவறையில் உட்காந்து கன நொடியில் யோசித்து இதை எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஃபிலாசபியில் குழப்பம் வர மாதிரி நிறைய எழுதியிருந்தாலும் அதில் சொல்கிறது எல்லாமே உண்மைகள் தான். சரி, அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தா இப்போ சமீபத்தில் இந்த நயன்தாரா தனுஷ் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களே ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இங்கே தனுஷ் இருக்கிறான், இங்கே திலீப் இருக்கிறான், இங்கே நயன்தாரா இருக்கிறான். ஸோ இப்போ தனுஷுக்கு நயன்தாராவை பிடிச்சிருக்கு. பட் நயன்தாராவுக்கு திலீப்பை தான் பிடிச்சிருக்கு. இப்படி நயன்தாராவுக்கு திலீப்பை பிடிச்சிருக்கிறது தனுஷுக்கு பிடிக்கல. இப்படி நயன்தாராவுக்கு திலீப் பிடிச்சிருக்கிறது தனுஷுக்கு பிடிக்கலங்கிறதுனால நயன்தாராவுக்கு தனுஷை பிடிக்கல. இதனால கடைசியா இவ்வளோ நாள் தனுஷுக்கு நயன்தாராவை பிடிச்சிருந்தது இதுக்கப்புறமா நயன்தாராவை தனுஷுக்கு பிடிக்காமலே போயிடுது. இதை தான் அவருடைய ஃபிலாசபியில் எப்படி சொல்றாருன்னா, நமக்கு பிடிச்சிருக்கிற ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்குதுன்னா அது நமக்கு பிடிக்காம போய் இதனால நமக்கு பிடிச்சவருக்கு நம்மளை பிடிக்காம போய் கடைசியா நமக்கு பிடிச்சவரை பிடிக்காம போயிடுதான். எப்படி கலக்கிறடா திலீப், அதான்ல வர்கீஸ், சாரி அதான்ல திலீப். இப்படிலாம் ஃபிலாசபி எழுதுறாங்க பார்த்தியா, எல்லாம் ஒன் சைட் லவ்னு நினைக்கிறேன்.